அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை ஜனவரி 6, 2025 தினமணி செய்தித்தாள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். முதல் செய்தி, சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. ஆளுநர் RN ரவி உரையாற்றுகிறார். இது காலையில தினமணில வந்த செய்தி. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை இன்று கூடி அதில் RN ரவி அவர்கள் தன்னுடைய உரையை கொடுக்காமல் வெறும் 3 நிமிடங்களேயே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு சமூக வலைதள ஊடகங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சிட்டோம். இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆளுநர் உரை அப்படிங்கிறது எந்த விதியில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 176. இந்த உரை அப்படிங்கிறது முதல் உரையாக எப்ப கொடுக்கப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர். அப்ப 2025 முடிந்து தொடங்கி இதுதான் முதல் உரையா இருக்க போகுது சட்டப்பேரவையில. அப்ப கவர்னருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இருக்கும். ரெண்டாவது எப்ப இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் முதல் உரை யாருடையது அப்படின்னா ஆளுநருடைய உரையா தான் இருக்கும். அது எந்த விதி உறுதி செய்யுது அப்படின்னா விதி 176. அடுத்த செய்தி, ஐராவத மகாதேவன் பெயரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கை ரிசர்ச் சீட் ஒன்னு உருவாக்க போறாங்க. அதாவது இந்த சிவிலைசேஷன் ரிசர்ச் சீட் யாருடைய பெயர்ல அப்படின்னா ஐராவத மகாதேவன் அவர்களுடைய பெயர்ல. அடுத்த செய்தி, சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்தவை. சிந்துவெளியில் காளைகள் இருந்தன. இது திராவிட சின்னம். பழந்தமிழ் இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. இது போன்ற சான்றுகளை வைத்தே சங்ககாலமும் மூதாதையர்கள் இருந்த இடம் சிந்துவெளி என நிரூபிக்கப்பட்டுள்ளது. சிந்துவெளி நாகரிகம் பற்றி ஜான் மார்ஷல் தனது கண்டுபிடிப்பை எழுதி இந்த 2024 100 வருஷம் நிறைவடைந்ததை ஒட்டி மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அந்த மாநாடை தொடர்ந்து சிந்துவெளி நாகரிகம் உடைய லாங்குவேஜஸ் அதனுடைய ஸ்கிரிப்ட் நான் டெசிபர் பண்றவங்களுக்கு சுமார் 8.5 கோடி பரிசா தரப்போறதாகவும் நம்மளுடைய முதல்வர் அறிவிச்சிருந்தார். சிந்துவெளி நாகரிகத்துடைய ஸ்கிரிப்ட் நம்ம டெசிபர் பண்ணிட்டோமான்னு கேட்டா இன்னும் கிடையாது. இட்ஸ் அ போட்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட். அது நாம இன்னமும் டெசிபர் பண்ண கிடையாது. அதாவது இன்னும் படிக்கவே இல்லை. அப்ப அது எதுல இருக்கு அப்படின்னா புரோட்டோ ஹிஸ்டரியா தான் இருக்கு. நம்ம ஹிஸ்டரி இன்னுமே புரோட்டோ ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான வரலாறு படிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அந்த சோர்ஸை படிச்சு அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோமான்னு கேட்டா கிடையாது. இந்த புரோட்டோ ஹிஸ்டரியில இருந்து அடுத்த காலம் தான் ப்ரீ ஹிஸ்டரி. இந்த ப்ரீ ஹிஸ்டரி சோர்ஸ் இருக்கும். அது நம்ம அதுல இருந்து இன்ஃபர்மேஷனும் எடுத்திருக்கும். தென் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்தவை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழருடைய பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இனிப்பான செய்தி காத்துட்டு இருக்கு. அதாவது சிந்துவெளி நாகரிகமும் அதுக்கு முன்னாடி இருந்ததுதான் இந்த கீழடி நாகரிகம். அதுக்கு உண்டான ஆய்வுகளை நம்ம இன்னும் திரட்டிட்டு தான் இருக்கோம். அது சீக்கிரமா வெளியிடுவோம் அப்படிங்கிற செய்தியும் அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கீழடியில இருந்து நம்ம பார்த்தோம், கீழடிக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துலயுமே பீப்புள் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அர்பன் கல்ச்சர், நகர நாகரிகமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 இடத்துலயுமே டெம்பிள் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஐடியல் வர்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இவ்வளோ எக்ஸ்கவேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு டெம்பிள் இருந்ததுக்கான சான்றோ, ஒரு சிற்பம் இருந்ததுக்கான சான்றோ, அது மட்டும் இல்லாம ஒரு அரண்மனை இருந்ததுக்கான சான்றோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு அர்பன், ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல கோவில்களோ இல்ல அரண்மனைகளோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆதிக்கம் இன்மை அப்படின்றதுதான் அது குறிக்குது. யாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஈக்குவாலிட்டி அப்ப இருந்திருக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய திராவிடியன் கல்ச்சர் அப்படிங்கிறது அப்ப இருந்தே இருந்திருக்கலாம். அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இருக்காங்க. அடுத்தது இன்றைய திருக்குறள்.
தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அப்ப இந்த இடத்துல தாளாண்மை என்ன அப்படின்னா விடாமுயற்சி. விடாமுயற்சி யார்கிட்ட இருக்கோ அந்த எண்ணம் உடையவர்கிட்ட தான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், அதாவது வேளாண்மை அப்படிங்கிற இந்த இடத்துல உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவர். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே, விடாமுயற்சி என்னும் ஒரு தலை சிறந்த பண்பு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்குமா, வேளாண்மை என்னும் செருக்கு, பிறருக்கு உதவி செய்தல் என்னும் எண்ணம் அவருக்கு மிகுந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. பிறருக்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை, முயற்சி என்னும் சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருப்பது. இந்த குறளானது எந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. அவ்வளவுதான் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.